வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சாம்பார் பவுடர் இல்லாமல் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். துவரம் பருப்பு 1 டம்ளர் கிட்டே நான் ஊற போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் சீக்கிரமே வேகணும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் நல்ல சுடு தண்ணி அதில் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமே ஊறிடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான காய்கறிகள் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதையும் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் இதிலே தான் தக்காளி வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பருப்பு கூட மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கிடையில் பச்சை மிளகா வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில்ஸ் வந்ததுக்கப்புறமே நீங்கள் கரண்டியில் வந்து மேஷ் பண்ணி விட்டாவே நல்லா வந்து மேஷ் ஆகிடும். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கறிவடகம், கருவேப்பிலை, சீரகம், 2 வரமிளகா கிட்ட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வேக வச்சுருக்க காய்கறி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுமே கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருக்க பருப்பையும் ஆட் பண்ணிக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி ஆட் பண்ண போகிறோம். 1.5 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதையும் வந்து கரைச்சி அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஊர்லலாம் வந்து தேங்காய் பொட்டுக்கடலையும் இது கூட சேர்த்து அது கூட அரைச்சி போடுவாங்க. ஆனால் நான் எப்போயுமே வந்து தேங்காய் பொட்டுக்கடலை எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.